வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் இயல் 3 பகுமுறை வடிவியல் இதில் பயிற்சி 3ல் 2ல் மூன்றாவது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் 4 ஈக்குவல் டு 0, 3x ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0 மற்றும் 3x மைனஸ் 3y ப்ளஸ் 16 ஈக்குவல் டு 0 என்பன ஒரு புள்ளி வழி கோடுகள் என காட்டுக. இந்த 3 கோடுகள் இருக்கு இல்லையா, இது என்ன செய்யும் அப்படின்னா ஒரே புள்ளி வழியாக செல்லும் ஒரு புள்ளி வழி கோடுகள் நம்ம காமிக்கணும். அதுக்கு என்ன நிபந்தனை அப்படின்னா 3 கோடுகள் ஒரு புள்ளி வழி செல்ல நிபந்தனை. அதாவது A1 B1 C1, A2 B2 C2, A3 B3 C3 இவருடைய மதிப்பு, அதாவது அணிக்கோவை எடுத்துக்கிடணும். இதோட மதிப்பு என்ன வரணும்? 0 வரணும். 0 வந்துச்சுன்னா எப்படி செல்லும்? ஒரு புள்ளி வழியே செல்லும். நம்ம நிரூபிச்சிடலாம். சரியா? இப்போ பாருங்கள், அதான் நம்ம இது பண்ண போகிறோம். முதல்ல இதை நம்ம அணியாக மாற்றிக்கலாமா? இந்த முதல் இருக்கு இல்லையா, எக்ஸோட கெழு A1, ஒய்யோட கெழு B1, மாறிலி உறுப்பு C1. இதில் எக்ஸோட கெழு A2, இங்கே என்ன இல்லை, ஒய் உறுப்பு இல்லை, B2 கிடையாது, அப்போ 0ன்னு அர்த்தம். C2 0. இதில் எக்ஸோட கெழு A3, ஒய்யோட கெழு B3, இந்த மாறிலி உறுப்பு C3 எடுத்து பிரதி இல்லாமல் பாருங்கள். அப்படியே பாருங்கள், A1ஓட மதிப்பு 1, B1ஓட மதிப்பு 1, மாறிலி உறுப்பு -4. அதுக்கடுத்து பாருங்கள் A2 B2 C2, A2ஓட மதிப்பு 3, அதாவது எக்ஸோட கெழு. B2 இங்கே கிடையாது, ஒய் உறுப்பு கிடையாது, அப்போ இங்கே என்ன 0, மாறிலி உறுப்பு என்ன 2. அடுத்தது பாருங்கள் A3 B3 C3, A3னா எக்ஸோட கெழு 3, B3னா ஒய்யோட கெழு -3, C3னா இந்த மாறிலி உறுப்பு 16. இதனுடைய மதிப்பு கண்டுபிடிக்கணும். நமக்கு 0 வந்துருச்சு அப்படின்னா இது என்னது? ஒரு புள்ளி வழியே செல்லும். இது அணிக்கோவை விரிவுபடுத்த போகிறோம். விரிவுபடுத்த இந்த குறியீடு முக்கியம், ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். சரியா? இப்போ இது +1 தானே, 1 போட்டுக்கணும். இந்த 1 இருக்கக்கூடிய நிரல் நம்ம மறைச்சிடணும். மறைச்சோமா என்ன இருக்குது? இதை பெருக்கணும். 0வையும் 16 பெருக்கணும் 0, மைனஸ் பண்ணணும், மைனஸ் போட்டாச்சு. -3 2 பெருக்கணும் -6, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ என்ன மாறிடும்? +6 மாறிடும். அதுக்கடுத்து பாருங்கள் 1, என்ன 1? -1. இந்த -1 போட்டுக்கிட்டு இந்த 1 இருக்கக்கூடிய நிறையில் மறைச்சிட்டோம்னா மிச்சம் என்ன இருக்குது? இங்கே 3 இருக்குது, 16 இருக்குது. 3ஐயும் 16 பெருக்கினா 48, மைனஸ் பண்ணணும், 2ஐயும் 3ஐயும் பெருக்கினா 6. அதுக்கடுத்து பாருங்கள், இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ், ப்ளஸ்ஸே மைனஸ் பண்ணால் மைனஸாக, அப்போ -4 எழுதியாச்சு. இந்த 4 இருக்கக்கூடிய நிறையில் மறைச்சிட்டோம்னா இதை பெருக்குங்க. 3ஐயும் -3ஐயும் பெருக்குனா -9, 0வையும் 3ஐயும் பெருக்குனா 0 தான். என்ன செய்யணும்? -0 போட்டுக்கணும். அவ்வளோதான். இதை சுருக்கிட்டால் நமக்கு ஆன்சர் என்ன வரணும்? 0 வரணும். ஈக்குவல் டு 1 × 0வையும் 6ஐயும் கூட்டினா 0, -1 × 48ல் 6 கழிச்சா 42, -4 × -9 -0 என்ன வரும்? -9 ஈக்குவல் டு 1 6, மைனஸ் 1 42 42, மைனஸ் பெருக்குனா ப்ளஸ்ஸு 4 9 36 ஈக்குவல் டு 6ஐயும் 36ஐயும் கூட்டினா 42, இந்த -42 அப்படியே வரும். 42 42 கழிச்சா 0, ஆன்சர் 0 வந்துருச்சு. தேர்ஃபோர் தரப்பட்ட கோடுகள் 0 வந்ததுனால தரப்பட்ட கோடுகள் எதன் வழியே செல்லும்? ஒரு புள்ளி வழியே செல்லும். தரப்பட்ட கோடுகள் ஒரு புள்ளி வழியே செல்லும். அப்படி எழுதினா சரி, அப்படி இல்லைன்னா ஒரு புள்ளி வழி கோடுகள் ஆகும். எப்படினாலும் நீங்கள் எழுதிக்கங்க, ஒரு புள்ளி வழி கோடுகள் ஆகும். சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.